மாடி தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து 3 செடி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேங்க, வளர்த்துட்ருந்தேன். இந்த கார்டன் வந்து பெருசாக்கணுன்றதுனாலேயே செடியோட விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து பாட்டு, கீரை வைக்கிற பாட்டு, காய்கறி வைக்கிற பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுலேயும் வந்து மண் ஃபில் பண்ணுறது அதில் வந்து பெரிய மேட்டரு. அதுக்கப்புறம் மண்ணையும் ஃபில் பண்ணி கீரை விதை தனியாக வந்து அந்த கீரை பாட்டில் போட்டுட்டு, காய்கறி முள்ளங்கி வெண்டைக்காய் அதோட விதையெல்லாம் வந்து காய்கறி அந்த சின்ன பாட்டில் போட்டு எல்லாம் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நாட்டு அவரைக்காய் விதை இருக்குல்லங்க, அதையும் வந்து அதில் போட்டு எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. ஆல்ரெடி எங்கள் கிட்டே வந்து மினி கார்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த கார்டனில் நிறைய பூச்செடி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மாதுளப்பழ செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை, அந்த மாடி தோட்டம் வந்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக செடியெல்லாம் வளர்த்துருக்காங்களே, நம்மளும் இந்த மாதிரி வளர்த்து நம்மளே கட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுனால ஸோ அதுக்காகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி 3 செடி வந்து மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேங்க. அதில் என்னென்ன செடி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகா செடி வந்து போட்டு வச்சுருந்தேன். அது இப்போ தாங்க 3 செடி மட்டும்தாங்க வந்திருக்கேன். இது எல்லாமே காஞ்சி போச்சுங்க. அதில் இப்போ தான் பூ விட்டுருக்கு, நல்லா தளர்ந்துருக்கு செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து தானாக வளர்ந்துச்சுங்க. சும்மா அந்த காய்கறி வீணாக போனதெல்லாம் அப்படியே சும்மா உரம் மாதிரி போட்டு விட்ருவாங்க. அது அப்படியே தானாக வந்துட்டு இருக்குங்க. அதுலேயே விதை முடிச்சு அது தானாக வந்துச்சு. ஓகே, அதை ஏன் பிடுங்கி எறியணுன்றதுனால அப்படியே நான் விட்டுட்டேன். அதில் தாங்க இப்போ வந்து பூ வந்து நிறைய விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதினா வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வீட்லேயே புதினா எப்போவுமே வளர்க்கணும், அது எப்போவுமே நான் தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம சின்ன வெங்காயம் அது எல்லாமே வச்சுருக்கேங்க. இது தாங்க என்னோட வந்து மாடி தோட்டங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா செடிஸ் எல்லாம் இன்னும் நான் வைக்க ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.